தன்னோட சொத்தை யாராவது படிக்காம கையெழுத்து போட்டு கொடுப்பாங்களா? இப்படி ஒரே நாள்ல நடுத்தருக்கு வந்து நிப்பாங்களா? ஏதோ இந்த வீட்டு ஐயா இருந்ததுனால நீங்க தப்பிச்சீங்க. அவன் ஏதோ தெரியாம பேசிட்டு போறான் மாமா. இல்லம்மா, எல்லாமே தெரிஞ்சுதான் பேசிட்டு போறான். கௌரவம் அது எதுன்னு பாத்துட்டு கிடைக்கிற வேலையை விட்டுட்டு வந்துட்டா அத நாம சாப்பிடுறோமா சாப்பிடலையான்னு வெளியில யாருக்குமே தெரியாது. ஆனா நம்ம யாருக்கும் பாரமா மட்டும் இருக்க கூடாது. இதுக்கப்புறம் இதுங்க வாழ்நாள்ல டீ காஃபியே கேட்க கூடாது. எந்த அளவுக்கு நீ கேவலமா போடுவியோ அந்த அளவுக்கு கேவலமா போடு. என்னம்மா அவங்கள எல்லாம் காணோம்? அது நேரமாச்சுன்னு கிளம்பி போயிட்டாங்கம்மா. நான் சீக்கிரமா தானே கொண்டு வரேன். நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்க. அவங்கதான் யாரையோ பார்க்க வேண்டியிருந்ததா, அதான் கிளம்பிட்டாங்க. ஓ, அவங்க வெளிய போற விஷயம் உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. இந்த உருப்படாததுங்க வாயில ஊத்தலான்னு பார்த்தா கடைசியில சாக்கடையில தான் ஊத்தணும் போல இருக்கு. ரெண்டும் ஒண்ணுதான். ஏன் தேன்மொழி, அந்த சாரி எடுத்துட்டு போ. எடுக்கிறேன். இந்தாங்கக்கா, இதான் நீங்க சொன்ன ஆபீஸ். அனு, எப்படியாவது எனக்கு வேலை கிடைச்சிரும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கான டேலண்டும் எனக்கு இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. இனிமே எந்த கஷ்டமும் இருக்காது நம்மளுக்கு. அக்கா கவலையே படாதீங்கக்கா, இனிமே நமக்கு எந்த கஷ்டமும் வராது. இல்லடி, சொத்து சுகம் சொந்த மண்ணுன்னு எல்லாத்தையும் இழந்துட்டோம். அத்தை மாமா ரொம்பவே நொந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம எந்த கஷ்டத்தையும் கொடுத்துட கூடாதுரி. அவங்கள நம்ம சந்தோஷமா பாத்துக்கணும். அதுதான் அவங்களுக்கு நம்ம செய்யற நன்றியா இருக்கும். அக்கா சந்தோஷமா பாத்துக்கலாம். ஏன் நானு, சக்தி, தேனக்கா, தங்கவேல் மாமா எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் எனக்கா கஷ்டம்? ஜாலியா இருக்கலாம். இல்ல அனு, வாழ்ந்து கெட்டோன்னு இருக்க கூடாது. கெட்டாலும் வாழ்ந்து ஜெயிச்சோன்னு இருக்கணும். சரி, எனக்கு இன்டர்வியூ டைம் ஆச்சு, நான் போறேன். ஏய், உன் ஃப்ரெண்ட பார்த்துட்டு சீக்கிரம் வந்து. ஓகே, வந்துருக்கா, வந்துருக்கா. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். Thank you, bye. மேடம், இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். அங்க வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுவாங்க. Thank you. சார் நீங்க வாங்க. இவ்வளவு பெரிய ஊர்ல நாம மட்டும் தான் நடந்து போற மாதிரி இருக்கு. யாருமே நடந்து போக மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் பைக்லயும் கார்லயுமே போயிட்டு இருக்காங்க. என்னப்பா நீங்க? இது பொள்ளாச்சி இல்லப்பா, இது சென்னைப்பா. இந்த ஊருக்கு ஏத்த மாதிரி அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி காரு பைக்குன்னு போய்கிட்டு இருக்காங்க. அப்பா, நாம கூட கார் எடுத்துட்டு வந்திருக்கலாமே. எதுக்கு வேலை தேடுறதுக்கா? ஏண்டா, நாம தேடுறது சாதாரண வேலை. நாம படிச்ச படிப்புக்கும் அவ்வளவுதான் கிடைக்கும். இதுல அவ்வளவு பெரிய வண்டி எடுத்துட்டு வந்தா எவன் நமக்கு வேலை கொடுப்பான்? அண்ணன் சொல்றதும் கரெக்ட் தான். உங்களுக்காக தான்ப்பா நான் பாக்குறேன். உங்களால அவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ முடியாதோ? யார பார்த்துடா நடை பத்தி பேசுற? வயலு வரப்புன்னு பல மைல் நடந்தவன்டா நானு. எனக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணண்டா. அப்பா, நம்ம ஊர் வேற, இந்த ஊர் வேறப்பா. எல்லா ஊர்லயும் மண்ணு மண்ணுதான். நான் மண்ண சொல்லலப்பா, மனுஷங்களை சொல்றேன். இங்க வண்டியை எப்படி ஓட்டுறாங்கன்னு பாருங்கப்பா. நாம தான் பார்த்து ஜாக்கிரதையா போறோம். அதுவும் சரிதான்ப்பா. கொஞ்சம் ஏமாந்தாலும் வண்டியை நம்ம மேல ஏத்திடுவாங்க. அது என்னமா வாசம் தான்ப்பா. பாத்துன. அப்பா ஒரு நிமிஷம் இருக்குப்பா. நாம வேலை தேடி அந்த பக்கம் போலாமா இல்ல நேரா போலாமா?
எங்க போறத பத்தியும் கவலை இல்ல. முதல்ல ஒரு நல்ல டீ கடை பாருங்க. டீ சாப்பிட்டு தான் நம்ம போறோம். சரியா சொன்னீங்கப்பா, வாங்கப்பா போலாம். மேடம் நீங்க வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க. குட் மார்னிங். உட்காருங்க. தேங்க் யூ சார். சர்டிஃபிகேட்ஸ். இதுக்கு முன்னாடி எங்க ஒர்க் பண்ணீங்க? சார் இதுக்கு முன்னாடி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில ஒர்க் பண்ணேன். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கம்மி தான். நீங்க ஒர்க் கொடுத்தீங்கன்னா நான் சீக்கிரமா பிக்கப் பண்ணிப்பேன் சார். உங்ககிட்ட எங்களுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் இருக்கு, ஆனா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கம்மியா இருக்கு. சார் அப்படிலாம் நினைக்காதீங்க சார். எந்த ஒர்க்கா இருந்தாலும் நான் பெர்ஃபெக்ட்டா செய்வேன் சார். இது ஃபைனான்ஸ் கம்பெனிமா, பட் உங்க கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்பவே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டு தர சொல்றேன். பட் நீங்க வேலைக்கு சேரணும்னா கொஞ்சம் பணம் டெபாசிட் பண்ணணும். டெபாசிட்டா? ஆமாமா, நான் தான் சொன்னேன்ல இது ஃபைனான்ஸ் கம்பெனின்னு. அதுல ஏதாவது தப்பு நடந்தா நாங்க எப்படி வசூல் பண்ண முடியும்? அதுக்காக தான் டெபாசிட். சார் ஒர்க் நான் நல்லா பண்ணுவேன் சார். தப்பெல்லாம் எதுவுமே நடக்காது சார். இங்க பாருங்க, தப்புனா திருடுவீங்கிற அர்த்தத்துல சொல்லல. கவனக்குறைவா யாருக்காவது கொடுத்துட்டா இல்ல வாங்கிட்டா அதுல ஏற்படுற இழப்புகள், அதைத்தான் சொல்ல வந்தேன். ஓகே சார். சார் எவ்வளவு பணம் கட்டணும்? பொதுவா நாங்க எல்லார்கிட்டயும் 1 லட்சம் கேட்போம். ஆனா உங்களுக்காக வேணும்னா அதை பாதியா குறைச்சுக்கிறோம். ஒரு 50,000 கட்டி ஆர்டர் வாங்கிட்டு போங்க. உங்களுக்கு முத மாசம் 15,000 சம்பளம் தருவோம். போக போக உங்க பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ஏத்தி தரோம். சார் அவ்வளோ பணம்லாம் என்னால கட்ட முடியாது சார். ஏன்னா ஃபேமிலியில கொஞ்சம் ப்ராப்ளம். தப்பா எடுத்துக்க வேண்டாம். வேணும்னா மாசம் மாசம் சம்பளத்துல நீங்க டெபாசிட் புடிச்சுக்கிறதா இருந்தா கூட ஓகே சார். அது எப்படிமா? அப்படி எல்லாம் பண்ண முடியாது. இல்ல சார், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார் இந்த ஜாப் கொடுத்தீங்கன்னா. சாரிம்மா, அப்படியெல்லாம் எங்களால பண்ண முடியாது. இன்னும் 2 நாளைக்குள்ள டெபாசிட் கட்ட முடிஞ்சா கட்டி வேலையில ஜாயின் பண்ணிடுங்க. இல்லனா 1 லட்சம் ரூபாய் கட்டி சேர ஆல் ரெடியா இருக்காங்க சார். யோசிச்சு முடிவை சொல்லுங்க. தேங்க்யூ சார். தம்பி 3 டீ போடப்பா. சக்கரை எப்படி இருக்கலாமா வேணாமா இல்ல குறைச்சு போடலாமா? சக்கரை குறைச்சு போட்டீங்கன்னா டீயோட விலையும் கம்மியா? ஐயா யாருக்கா சுகர் இருக்கான்னு கேட்டுங்க ஐயா. அதெல்லாம் பட்டணத்துல இருக்கிறவங்களுக்கு தான் வரும், எங்களுக்கு எல்லாம் வராது. ஆமா, ஒரு டீ எவ்வளவுப்பா? 10 ரூபா தாங்க ஐயா. 10 ரூபாயா? ஏன்பா 1/2 லிட்டர் பாலோட விலையை சொல்ற நீ? 1/2 லிட்டர் 10 ரூபாய்க்கு யார் தராங்க? இங்க 1/2 லிட்டர் பால் விலை 25 ரூபாங்க ஐயா. எங்க ஊர் பொள்ளாச்சியில பாலை காசு கொடுத்தே வாங்க மாட்டோம். மாடு வச்சிருக்கோம், நாங்களே கறந்துக்குவோம்ப்பா. சரி, அப்படியே இருந்தாலும் 1 லிட்டர் அங்க 23 ரூபா தான்ப்பா விலை. ஐயா இருந்தாங்க. ஆமா, பொள்ளாச்சியில நீங்க நாட்டாமையா இருந்தவர் தானே? ஆமா, நான் நாட்டாமையா இருந்திருக்கிறது நீ எப்படி கண்டுபிடிச்ச? எல்லாம் உங்க பேச்சை வச்சுதான். ஏன்பா இதுல இன்னும் கொஞ்சம் பாலை சேர்த்திருக்கலாமா? டீ மாதிரி இல்லையா, வெறும் டிகாஷன் தான் இருக்குது. ஐயா அதாவது இருக்குதுன்னு சந்தோஷப்படுங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா அங்க வெறும் சுடுதண்ணி மட்டும் தான் கொடுப்பாங்க. ஏன்பா அந்த அளவுக்கு இந்த ஊர்ல ஏமாளிங்க இருக்காங்களா? உங்க ஊர்ல எல்லாரும் புத்திசாலியா இருக்காங்களா? நீங்களே ஏமாந்ததானே எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. பேச்ச மட்டும் ரொம்ப வக்கனே பேசுறீங்க. இந்த உலகத்துல வேற யாராவது இப்படி இருப்பாங்களா?
இதுல ஊருக்கே நாட்டாம வேற. ஊர் விளங்கிடும். பொண்ணை பார்த்தா எல்லாரும் மயங்க வாங்கதான். அதுக்காக அப்பா மூலிங்க எல்லாருமே ஒரே புட்டோட மயங்கி இருப்பீங்களா? அடிச்சு பல்லுகள்லாம் உடைச்சிருவான். யார பத்திர அந்த வார்த்தை சொன்னே? ஐயோ, சொன்னது கோவம் உங்களுக்கு பொத்துட்டு வருது. இதை இங்க யாராவது சொல்லணுமா என்ன? ஒண்ணு ரெண்டுன்னு ஊர்ல யாராவது சொல்லி தெரியணுமா என்ன? அவன் எப்படி சொல்றது கேளுங்க. விடுங்கப்பா. இந்தப்பா போய் வேலையை பாரு போ. இந்த கருமத்தை நீயே வச்சுக்கப்பா. காசு கொடுங்கப்பா. நீ செறிஞ்சிட்டு வாடா. இந்தா மீதி சில்லறை கொண்டு வா போ. சம்பந்தி இந்த ஏரியா முழுக்க நம்மளை பத்தி தப்பா இப்படி சொல்லி வச்சிருப்பான் நான் நினைக்கவே இல்லடா. அவர் நல்லதான் சொல்லிருப்பாரு. இவன் தான் தப்பா பேசுறான். விடுங்கப்பா. நல்லதோ கெட்டதோ நமக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுடா. அப்பா அந்த நிலைமை நமக்கு வந்துருச்சுப்பா. அதை எதிர்த்து நம்ம எதிர்நீச்சல் போட்டு தான் பார்க்கணும். மறுபடியும் நம்ம பழைய நிலைமைக்கு திரும்பி வரணும்டா. வந்தா தான் என் மனசு ஆறும். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என் மனசு பதறி தொலைக்குதுடா. பழைய கதையை பேசாம மறந்துடுங்கப்பா. அப்பதான் இந்த வழியெல்லாம் இல்லாம இருக்கும். நீங்க நாட்டாமங்கிறதையோ நம்ம நாட்டாம குடும்பங்கிறதையோ நம்ம ஞாபகத்துக்கே வரக்கூடாது. வந்தா வலிக்குதான்ப்பா செய்யும். வெற்றி விட்ரா. சரிப்பா நம்ம போய் நமக்கு வேலையை தெரியலாம். வாங்கப்பா வாங்க. ஏன்பா தம்பி அந்த மீதி சில்லறையை கொடுப்பா. வாடா சில்லறையை அவன் மூஞ்சிலே விட்டு எரிஞ்சிட்டு வாடா. சீக்கிரம் வந்துட்ட? நான் தான் சொன்னேன்லக்கா சீக்கிரம் வந்துருவேன்னு. போனேன் பார்த்தா வந்துட்டேன். சரி உங்களுக்கு என்ன ஆச்சு? வேலை கிடைச்சிருச்சா? நீ போ, நான் சொல்றேன். சொல்லுங்கக்கா. கிளம்பு. என்னக்கா வேலை கிடைச்சதா இல்லையா சொல்லுங்களேன். எனக்கு என்னமோ இது வேலைக்காகிற மாதிரி தெரியலடி. ஏங்கா ஏதா குவாலிஃபிகேஷன் பத்தலையாமா? அப்படி சொல்லியிருந்தாதான் எனக்கு மனசு ஆறி இருக்குமே. என்ன வேற என்ன பிரச்சனை? இல்லடி, அது ஏதோ டெபாசிட் பே பண்ணுமா. டெபாசிட்டா? எவ்வளோ? 50,000 ரூபாய். அப்போ உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுனே வச்சுக்கோங்க. எப்படி? 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லடி, அது 50,000 ரூபாய். அத சிங்கிள் பேமெண்டா கட்டிடலாம். அதுதான் எப்படி? அதான் அப்பா இருக்காரே, அப்பா கிட்ட கேட்டு வாங்கிடலாம். கரெக்ட். சூப்பர் சூப்பர் சூப்பர். வண்டி நிறுத்த. நீ வண்டி நிறுத்த. சூப்பர்ல. எப்படி ஐடியா? சூப்பர் ஐடியா. இங்க பாரு, எனக்கு ஒரு 50,000 ரூபாய் கேட்டு வாங்கிடு. எப்படியாவது இந்த வேலையை நம்ம வாங்கிடலாம். அப்புறம் வெற்றிக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சு கொடுக்கணும். அதுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் உங்க அப்பாட்ட வாங்கிடு. ஏய், தங்கவேல் மாமாக்கும் தேன்மொழி அக்காக்கும் ஒரு 4 லட்சம் ரூபாய் மளிகை கடை வச்சு கொடுத்துலாம். சரியா? ரெண்டுத்தையும் கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 9 லட்சம் ரூபாய் தேவைப்படும். அப்புறம் மாமா சும்மா இருக்காரு, இந்த வாட்டர் பிசினஸ் இருக்குல்ல, அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு 4-5 லட்சம் ரூபாய் தேவைப்படுமா? தேவைப்படும். இங்க பாரு, உங்க அப்பா வச்சு நம்ம வாழ்ந்துடணும். என்ன சொல்ற? என்ன நமக்கு உதவி பண்ண போய் அப்பா நடு ரோடுக்கு வந்துருவாரோ? அதானே? இல்லக்கா, அப்படி இல்ல. இங்க பாருனோ, நான் சொல்றத கேளு. எப்படி கேட்டாலும் அது கஷ்டம் தாண்டி. பேசாம இந்த வேலையை மறந்துடலாம். வேற ஏதாவது நல்ல வேலைக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். சரி, பணம் கேட்க வேண்டாம். அப்பா ஆபீஸ்லயே ஒரு வேலை கேட்போம். அனு, எப்படியாவது நீ அவரை தொல்லை பண்ணணும்னு நினைக்கிற, அதானே? இதுல என்னக்கா தொல்லை இருக்கு? இல்ல அனு, நம்ம இப்ப எதுக்கு வேலை தேடுறோம்? வேலை எதுக்கு தேடுறோம்? பணத்துக்கு தான். வேலை செஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட எப்படி போய் பணம் கேட்க முடியும்? இது என்னக்கா புதுசா இருக்கு? நம்ம வேலை செய்யறதே பணத்துக்காக தான். அது ஓகேடி. அப்பா நமக்கு எவ்வளவு செஞ்சிருக்காரு. அது எல்லாத்தையும் தாண்டி உன்னோட அப்பா எனக்கும் அப்பா மாதிரி தானே. நான் எப்படி அப்பா கிட்ட போய் சேலரி கொடுங்கன்னு கேட்க முடியும்? நல்லாவா இருக்கும்? அப்படி கேட்டாலும் அது சரிப்பட்டு வருமா என்ன? இங்க பாரு, எவ்வளவு உதவி செஞ்சிருக்கோம் அது எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம கிட்ட வேலை செஞ்சதுக்கு சேலரி கேக்குறாங்களேன்னு ஒரு நேரம் இல்லைனாலும் இன்னொரு நேரம் யோசிப்பாருல்ல. அக்கா,
வேற யாராவது வேலை செஞ்சாலும் அவங்களுக்கும் சம்பளம் கொடுத்துதானே ஆகணும். இங்க பாரு, அடுத்தவங்களும் நாமளும் ஒண்ணு கிடையாது. அதுவும் இல்லாம நம்ம குடும்பத்தை மெயின்டைன் பண்ண இந்த பொண்ணுல பத்தாம போலாம். சோ நமக்கு இதை விட அதிகமா சம்பளம் தேவைப்படும். அப்போ இன்கேஸ் நான் வேற ஏதாவது வேலைக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்பாவுக்கும் சங்கடமா இருக்கும்ல, நமக்கும் தேவையில்லாத சங்கடம். புரியுதா? இங்க பாரு, நம்மளோட உறவு நிலைக்கணும்னா நம்ம தூரத்துல இருக்கிறது தான் நல்லது. புரியுதா? ஏற்கனவே நம்ம எல்லாருமே இங்க வந்து தங்கி இருக்கிறதே ரொம்ப தப்புடி. இப்ப மறுபடியும் வேலையெல்லாம் கேட்டோம்னா ரொம்ப பெரிய தப்பாயிடும். புரிஞ்சுக்கோ. சோ இனிமே இந்த எண்ணத்தெல்லாம் விட்டுரு. என்ன அனு, நான் சொன்னேன்னு கோச்சுக்கிட்டியா? சேச்சே இல்லக்கா, நீங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. அதனாலதான் உனக்கு இவ்வளவு சொல்றேன். நம்ம நல்ல இடத்துல வேலை தேடிக்கலாம், ப்ராப்ளமே இல்ல. போ. வெங்காயம் 8 கிலோ 100 ரூபாய். கத்திரிக்காய் 3 கிலோ 50 ரூபாய். வெங்காயம் 8 கிலோ 100 ரூபாய். இங்க எங்க வண்டி நிறுத்த சொன்னீங்க? அங்க பாரு, வெங்காயம் 8 கிலோ 100 ரூபாயா, 3 கிலோ கத்திரிக்காய் 50 ரூபாயா. அதுக்கு என்னக்கா இப்போ? இல்லடி, பயங்கர சீப்பா இருக்குல்ல. அக்கா, அது சீப்பா அதிகமானே எனக்கு தெரியல. ஹே, சீப் தாண்டி. இத சொல்றதுக்கா வண்டி நிறுத்த சொன்னீங்க? சொல்றதுக்கு இல்லடி, வாங்குறதுக்கு. வாங்குறதுக்கா? யாருக்கு, எதுக்கு? நம்ம வீட்டுக்கு தாண்டி. அக்கா, இவ்ளோ வாங்கிட்டு போய் நாம என்ன செய்ய போறோம்? இல்ல அனு, நம்ம வீட்ல எத்தனை பேர் இருக்கோம்? எல்லாரும் சாப்பிடறதுக்கு 1 வாரம் தாங்கும். அதான். அது அப்பா பாத்து பாரு, வாங்க போலாம். ஏ அனு, சொல்றது கேளு. எவ்வளவுதான் அப்பா பாத்து பாருன்னு நம்ம இப்படியே இருக்க முடியும்? நம்மளும் நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும் இல்லையா? அதுவும் இல்லாம இவ்வளவு சீப்பா கிடைக்கும் போது வாங்காம விட்டா எனக்கு மனசு கஷ்டமாயிடும். வா. அண்ணா, எல்லாத்துலயும் 2 கிலோ காய்கறி கொடுங்களேன். சரிம்மா, போடுறோம்மா. அண்ணா, ஊரெல்லாம் ஒவ்வொரு விலையில விக்கிறாங்க, நீங்க மட்டும் எப்படி இவ்வளவு கம்மியா விக்கிறீங்க? அம்மா, இந்த காய்கறி எல்லாம் எங்க தோட்டத்துல ஆர்கானிக் முறையில பயிரிடுறோம். அதனாலதான் கம்மியான ரேட்டுக்கு கொடுக்குறோம். ஆனா ஆர்கானிக்னா ஜாஸ்தி விலை தானே சொல்வாங்க. நாங்களே சொந்தமா பயிரிடுறதால எங்களுக்கு கட்டுப்படி ஆகுது. நல்லதுதான். ஆனா இதுலயும் 2 கிலோ கொடுத்துருங்க. சரிம்மா, போடுறோம்மா. அண்ணா, எவ்வளவு ஆச்சு? 150 ரூபா ஆச்சுமா. இங்க போர்டு பாருங்க. என்னன்னு பாருங்கடா. வேலைக்கு ஆட்கள் தேவை. இங்க வேலைக்கு ஆட்கள் போய் கேளுங்க. போங்க. சரிங்க. வாங்கப்பா. ஆடா சார். யார் நீங்க? உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்? இல்ல சார், வேலைக்கு ஆள் வேணும்னு போர்டு போட்டிருந்தது, அதான் கேட்கலாம். சர்டிபிகேட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? என்ன சார்? என்ன சர்டிபிகேட்? படிச்சதுக்கான சர்டிபிகேட்ஸ் தாங்க. அது பள்ளிக்கூடத்திலே இருக்கு, இன்னும் வாங்கல. வேலை கிடைக்கிற மாதிரி இருந்தா போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துறோம். இது ஆபீஸ் பாய் வேலை தான். ஆபீஸை கிளீன் பண்ணணும், டீ காஃபி வாங்கிட்டு வரணும், பேங்குக்கு போயிட்டு வரணும். இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா? ஆபீஸ் வேலை தானுங்க. என்ன வேலையா இருந்தாலும் நாங்க செய்யறோம். எங்க 3 பேருக்கு எப்படியாவது வேலை போட்டு கொடுங்க. பெரியவரே, உங்களுக்கு அந்த வேலை ஒத்து வராது. இவங்க 2 பேருக்குன்னா பார்க்கலாம்.
எங்க 2 பேருக்கு கிடைச்சா அதுவே போதும்யா. காலையில 8 மணிக்கெல்லாம் வந்துடணும். சாயங்காலம் 7 மணி ஆகும் திரும்பி போறதுக்கு. பரவாயில்லைங்க. சம்பளம் எவ்வளவுங்க? மாசம் 7500 ரூபாய். லேட் ஆச்சுன்னா ஒரு நாளைக்கு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா தருவோம். டெய்லி லேட் ஆனா கூட பரவாயில்லைங்க. டெய்லிலாம் லேட் ஆகாது. மாசத்துல ஒரு 8 இல்லைன்னா 9 நாள் ஆகும். அவ்வளவுதான். 9 5 45. அதுல ஒரு 450 ரூபா வரும். நாளைக்கு காலையில 10 மணிக்கு 10வது படிச்ச சர்டிபிகேட்லாம் எடுத்துட்டு இங்க வந்துருங்க. பத்தாவதா? ஆமாங்க, மினிமம் 10வது தான் குவாலிஃபிகேஷன். என்னங்க இது? டீ காஃபி போய் வாங்கிட்டு வர வேலைக்கு 10வது கேக்குறீங்க? கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் போதாதா? பெரியவரே, நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? இன்னைக்கு 5வது 6ஆம் கிளாஸ் படிச்சவங்களுக்குலாம் யார் வேலை தரா? இவங்க அவ்வளவுதான் படிச்சிருக்காங்க. அப்ப இவங்க இந்த வேலைக்கெல்லாம் சூட் ஆக மாட்டாங்க. ஐயா பார்த்து பண்ணுங்க. இப்ப நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். பார்த்து பண்றதுக்கு இங்க என்ன கத்திரிக்காய் முருங்கைக்காய் வியாபாரமா பண்ணிட்டு இருக்காங்க? அப்படி சொல்லலைங்க. குடும்பத்துல கொஞ்சம் நெருக்கடி. இவங்க மட்டும் இல்ல, நானும் ஏதாவது வேலை பார்த்தா தான் குடும்பம் கொஞ்சம் நகரும். வேணும்னா வேலை பார்த்துக்கிட்டே வேணா அவங்கள கொஞ்சம் மேல படிக்க சொல்றேங்க. இவங்கெல்லாம் இனிமே 7வது படிச்சு 8வது படிச்சு 9வது படிச்சு அதுக்கப்புறம் 10வது முடிச்சு சர்டிபிகேட் வாங்கிட்டு வரணுமா? பெரியவரே, இதெல்லாம் நடக்கிற வேலையா? ஐயா, அவங்க படிச்சதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது வேலை போட்டு கொடுங்களேன். அப்படி எந்த வேலையும் இப்ப இங்க இல்ல. இருந்தா சொல்லி அனுப்புறேன். இப்ப நீங்க கிளம்புங்க. ஐயா, ஏதாவது பார்த்து வேலை போட்டு கொடுங்கய்யா. ஐயா. ஐயோ, செக்யூரிட்டி சார், இவங்களை வெளியே அனுப்பு. எல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, நாங்களே போய்க்கிறோம். கிளம்புங்க.